அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இன்னொரு கட்டுரை, குறுந்தொகையில் முரண் உறவு சித்தரிப்பு. சங்க இலக்கியமான அந்த குறுந்தொகையில் முரணான உறவுகள், நேர்மறையான உறவுகள் எப்பயுமே இருக்கும். தலைவி, தோழி, செவிலி, நற்றாய், இந்த மாதிரி. இது எதிர்மறையான உறவுகள் அப்படின்ற மாதிரி. முரண் உறவு சித்தரிப்பு அப்படின்றபோது எதிராக யாருன்னா, இங்கே தாய்க்கும் மகளுக்கும் முரணாக நடக்கக்கூடிய செய்திகளை சொல்கிற மாதிரி இந்த கட்டுரை எழுதியிருக்கேன். குறுந்தொகையில் முரண் உறவு சித்தரிப்பு. தாய் மகள், அம்மாவும் பொண்ணுன்னா பாசமாக தானே இருக்கணும். ஆனால் இங்கே சங்க இலக்கியத்தில் முரணாக இருக்குது. அதை குறுந்தொகையில் இருக்கிறத நான் எடுத்து காட்டியிருக்கேன். அதை பார்க்கலாம். கட்டுரை தலைப்பு, குறுந்தொகையில் முரண் உறவு சித்தரிப்பு. தாய் மகள். முன்னுரை. தாயின் தொப்புள் கொடியிலிருந்து இரத்தமும் சதியுமாக தோன்றிய ஓர் உருவிற்கு பால் அடிப்படையில் நாம் ஆணென்றும் பெண்ணென்றும் வடிவம் குறிக்கின்றோம். இதில் ஒரு பெண் என்பவள் தன்னை தாங்கி கருவில் உருவாக சுமந்த தன் தாயின் வலியை தான் தாயாகும் போழ்தில் நேரடியாக உணர்வாள். ஆணுக்கோ பெண்ணுக்கோ தாய் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவள் என்பதை உணர்த்தவே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலுமில்லை, தாய் சொல்லை தட்டாதே என்ற பழமொழிகள் எல்லாம் உருவாயின. அத்தகைய தாய் தனது சந்ததியினரான பிள்ளைகளை நன்னறியில் வளர்க்க தன் ஆயுள் முழுவதையும் அவர்களுக்காகவே அர்ப்பணிக்கின்றாள். இத்தகைய தாய் மகள் உறவு நிலை பற்றி சங்கப்பாக்களில் ஒன்றான குறுந்தொகையின் வழி நின்று ஆய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். குறியிடம் பெயர்த்து கூறல். ஒன்றி உயர்ந்த ஊழின் வசத்தால் காதல் கொண்ட தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சியில் சந்தித்து பாங்கன் உதவியால் இடந்தலைப்பட்டு பகற்குறி இரவு குறையில் சந்தித்து தங்கள் காதலை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு குறியில் தன்னை சந்திக்க வரும் தலைவனை ஒரு குறுந்தொகை தலைவி தன் தாயை காரணம் காட்டி பகற்குறியிலும் கொன்ற மரம் சுட்ட இயலில் கரும்பு மருள் முதல பைந்தாட் செந்தினை மடம் பிடித்தடக்கை அன்ன பால்வார்ப்பு கரிக்குரட்டு இறைஞ்சிய செறிகோள் பைங்குரல் படுகிளி கடிகம் சேரும் அடுபோர் எக்கு விலங்கு தடக்கை மலையன் காணத்து ஆரம் நாரும் மார்பினை வாரற்க தில்ல வருகுவல் யாயே அப்படின்னு குறுந்தொகை 198வது பாடலில் என்றவை நீ வர வேண்டாம், ஏனெனில் எங்கள் தாய் எங்களை கிளி விரட்டச் சொன்ன திணைப்புணத்திற்கு அவளும் வருவாள். என்ன சொல்கிறா? பகல்கூறியில் நீ இங்கே வர வேணாம், ஏன்னா எங்களை திணைப்புணம் அந்த திணை கொள்ளையை காக்கிறதுக்காக எங்கள் தாய் எங்களை அனுப்பியிருக்கிறா. அப்போ அந்த திணைப்புணத்துக்கு அவளும் வருவாள். ஆதலால் நீ அங்கு வந்தால் உன்னை அவள் காண நேரிடும், கண்டால் நம் காதலுக்கு இடையூறு ஏற்படும் என சுட்டுகின்றாள். மற்றொரு தலைவி வளைந்த வாயையுடைய கிளிகள் திணைப்புணத்தில் வரும்போது விரட்டுச் செல்க என்று எங்கள் தாய் எங்களை கூறியுள்ளாள். ஆதலால் நீ பகற்குறியில் வர வேண்டாம், இரவு குறியிலும் நீ நடு சாமத்தில் வருவதால் கொடிய காட்டு விலங்குகளான யானை, புலி, சென்னாய் போன்றவற்றால் உனக்கு துன்பம் வரும். ஆதலால் நீ 2 குறிகளையும் தவிர்த்து விரைவில் என்னை மணமுடிக்க முயற்சிகொள் என தலைவன் சிறைப்புறமாக நிற்க தன் தோழிக்கு சொல்வாளாய் தலைவி தலைவனுக்கு கூறுகின்றாள். தோழிக்கு சொல்கிற மாதிரி தலைவன் சிறைப்புறம்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே நிற்க. அப்போ என்ன பண்ணுறா, அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் காதில் விழுகிற மாதிரி சொல்கிறா. தலைவி தலைவனுக்கு கூறுகின்றாள். எதுலன்னா 141வது பாடல் குறுந்தொகையில். இப்போ இங்கே என்னென்னா, எங்கள் அம்மா வந்துடுவா, அதனால் நீ இங்கே வராத அப்படின்னு சொல்கிறது இங்கே முரணாக இருக்குது. அடுத்து தாய் எச்சரித்தல். ஊருக்குள் ஒரு தேர் மீள அதை கண்ட தலைவியின் தாய் அங்கு தன் மகளோடு இளையர் மடவர் என பலரும் விளையாடி கொண்டிருக்க அவர்களின் அன்னையர்கள் பலரும் பார்த்து நிற்க தலைவின் தாய் மட்டும் அத்தேரில் வந்த தலைவனை கண்டு இவன் தன் மகளை பார்த்து செல்வதற்கு வந்தானோ என ஐயம் கொண்டு அவளை பல கடுஞ்சொற்களால் திட்டி வீட்டை விட்டு வெளியில் எங்கும் சென்று விடாமல் அடைத்து எச்சரித்து வைக்கின்றாள்.
இவ்வாறு இச்செரிப்புக்குள்ளான தலைவி தேர் வந்து பெயர்ந்தது என்ப அதற்கொண்டு ஓடும் அழைக்கும் அன்னை பிறரும் பின்னுவிடு கதிப்பின் மின்னிலை மகளிர் இளையரும் மடவரும் உளரே அலையா தாயாரோடு நற்பாலோரே என குறுந்தொகை 246வது பாடலில் மற்ற இளையரும் மடவரும் அவர்கள் தாயாரால் அலைக்கழிக்கப்பட்டு இச்சரிக்கப்படாத நல்வினையுடையவர். மற்றவங்கெல்லாம் மற்ற இளைய பெண்களாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரிய பெண்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க தாயால் யாருமே என்னைய மாதிரி அலைக்கழிக்கப்பட்டு எச்சரிக்கப்படலை. என்னைய மாதிரி எங்கள் அம்மா மாதிரி அடித்து பிடிச்சி என்னைய அடைச்சி வைக்கிற மாதிரி வேறு யாரும் செய்யலை. அதனால் மற்றவங்கள்லாம் நல்லது செஞ்சவங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மற்ற இளையவரும் மடவரும் அவர்கள் தாயாரால் அலைக்கழிக்கப்பட்டு எச்சரிக்கப்படாத நல்வினையுடையவர். நான் மட்டும் என் தாயாரின் எச்சரிப்பு வசிமொழி போன்றவற்றால் இகழப்பட்டு தலைவனுக்கு இன்னாது செய்வதால் தீவினையுடையவளாக ஆயினேன். அதனால் என்னை அடித்து எங்கள் அம்மா இப்படி வைக்கிறனால நான் தலைவன் வந்து என்னை பார்க்க முடியாதனால நான் அவனுக்கு தீவினை உடையவளாக ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி வருந்துறாளாம். அடுத்து தலைவனின் இக்கழுவலுக்கு வருகை ஊரில் அலரை தோற்றுவித்தலால் அதனை அறிந்த தாய் தலைவியை எச்சரித்தாள். தலையாடை உடலில் சில பகுதிகளை மறைக்கும், ஆனால் தாய் எச்சரித்து தலைவியை முழுவதும் மறைத்தாள். மானம் காத்ததற்கு தலையாடை போல தலைவியின் மேனியை காத்ததற்கு தலைவியை தாய் எச்சரித்ததை பற்றி கூறுகின்றாள் குறுந்தொகை 294வது பாடலில். ஏன்னா ஊரில் உள்ளவங்களாம் அலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு ஏதோ இருக்குன்னு. அதனால் தன் பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவ என்ன பண்ணுறா, வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கிறான். அப்போ இந்த தாய் வந்து இப்படி செயல்படுறது மகளுக்கு இடையூறாக தெரியுது. சரிங்களா? அரண் இல்லாத தாய். இரவு குறியில் தலைவியை காண வந்து குறி செய்து அவளை காணாது மீண்டு சென்ற தலைவன் மறுநாள் பகற்குறியில் தலைவியோடு கோபம் கொள்கிறான். ஏனெனில் முதல் நாள் இரவில் தலைவி தன்னை காண ஏன் வரவில்லை என தலைவனின் அவ்வினாவிற்கு குறுந்தொகை தலைவி ஒருத்தி பல்லோர் துஞ்சும் நல்லன் யாமத்து உதவு களிறு போல் வந்து இரவு கதவு முயறல் கேளேம் அல்லேம் கேட்டனம் பெரும ஊறு முருங்க பீலி சாய நன்மையில் வலைப்பட்டாங்கு யாம் உயங்குதோறும் முயங்கும் அரணில் யாயே என குறுந்தொகை 244வது பாடலில் தன் நிலையை தலைவி சுட்டுகின்றாள். மேலும் இரவு குறியில் என்னை சந்திக்க விடாத தாய் அறமற்றவளை என தன் தாயையும் அவள் பழிக்கின்றாள். மழை கொட்டும் இரவு பொழுதில் பேய்களும் நடுங்கும் நடுச்சாமத்தில் நீ காட்டு யானை போல என் கதவருகே வந்து ஒளி செய்ததை கேட்ட அன்னை தன் புதல்வன் அவ்வொலியை கேட்டு அரன்று விடுவான் என எண்ணி அம்மா அவனை தன்னருகே அணைத்து அம்மா நான் இருக்கிறேன் என்று கூறி யாரது என தனக்குத்தானே குரல் எழுப்புவாள். அவள் திறந்து கொண்டு தலைவனே உன்னை காண நேரிடும் என தலைவனிடம் பகற்குறியில் தலைவி கூறி பிழைத்தமைக்கான காரணத்தை கூறுகின்றாள். குறுந்தொகை 161வது பாடலில் மற்றொரு தலைவி இரவு பொழுது என்பதே தனக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றது. ஏனெனில் என் தாய் நான் உன்னை இரவு குறியில் சந்திக்க நேரிடும் என ஐயம் கொண்டு என்னை அணைத்து கொண்டே உறங்குகின்றாள். ஆதலால் என்னால் அவளது பிடியில் இருந்து மீண்டு உறங்கவும் இயலவில்லை. பகற்பொழுதில் உன்னுடனான அறிவு ஆடலே எனக்கு மிகுந்த இன்பத்தை தருகின்றது என குறுந்தொகை 353வது பாடலிலும் என தன் தாய் மீதுள்ள வெறுப்பை ஒரு தலைவி சுட்டுகின்றாள். மேற்கண்ட அந்த குறுந்தொகை 244வது பாடலில் பல்லோர் துஞ்சும் நல்லன் யாமத்து எல்லோரும் தூங்கக்கூடிய அந்த இரவு பொழுதில் நீ வர்ற யார் மாதிரினா காட்டு யானை போல் வந்து என் கதவு அருகே நிற்கும்போது கேளே மல்லம் குரல் எழுப்பும்போது நான் கேட்டேன். நான் எனக்கு காதல் விழுகாமல் கேட்டேன். ஓரி முருங்க பீலி சாய நன்மையில் வலைப்பட்டாங்க யாம் உயங்குதோறும் முயங்கும் அரணில் யாயே. நான் முழிக்கும் தோறும் தலைவி என் தாய் என்ன பண்ணுறான்னா அவள் பக்கத்தில் அணைத்து கொள்கிறாள். நான் வந்து எங்கே உன்னை எந்திரிச்சு சந்திக்க வந்துருவனோ என்று தாய் என்ன பண்ணுறான்னா நான் திரும்பி படுக்க முயலும்போது கூட தலைவி தாயை என்னை அணைத்தவரை படுத்து கொள்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவி என்ன பண்ணுறா. அதனால தான் அவள் வந்து
யாயே அப்படின்னா முயங்குதோறும் முயங்குதோறும். நான் திரும்ப திரும்ப படுக்கும்போது கூட தாய் வந்து அவள் பக்கத்தில் என்னை அணைத்து வைத்து கொள்கிறாள், நான் என்னை விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அறமில்லாத தாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து நான் இரவுக்குறியில் உன்னை சந்திக்க வர இயலவில்லை என தலைவி தலைவனிடம் காரணம் கூறுகின்றாள். தலைவனை தாய் ஏற்றல். தலைவன் தன் மீது கொண்ட காதலை அறிந்து அவளது தாய் அவளை வீட்டில் அடைத்து எச்சரித்தாலும் தலைவி உணவு உண்ணாது கண் துயிலாது காதலில் இருக்கும் உறுதி நிலையை கண்டு பெற்ற தாயும் மனம் கலங்கி அவள் தன் மகள்தானே என்றெண்ணி அவளை தலைவனுடன் சேர்த்து வைப்பதற்கான வரைவு முயற்சியின் முதல் படியான தலைவியின் தந்தை தமையனிடம் தலைவியின் காதலை எடுத்து கூறி சம்மதம் பெறுகின்றாள். தாயின் இத்தகைய பண்பை தோழி தலைவியிடம் துறைதோறும் பறக்கும் தூமணர் சேர்ப்பனை யானும் காதலன் யாயும் நனி வெய்யல் எந்தையும் கொடி இயர் வேண்டும் அம்பல் ஊரும் அவனோடு மொழியே என குறுந்தொகை 51வது பாடலில் சுட்டுகின்றாள். அன்னை அமிழ்தம் பெறுக. தலைவியின் காதல் நிலையை தன் வீட்டார் சுற்றத்தாரிடம் கூறி சம்மதம் பெற்ற செவிலித்தாய் தலைவனது வீட்டினில் பேசி அவன் வரைவிற்கான ஆயத்தங்களுடன் கூடிய விரைவில் வருவான் என்ற செய்தியை தோழியிடமும் தலைவியிடமும் கூறுகின்றாள். செவிலியின் இவ்வினிமை கூற்றை செவிமடித்த தலைவி சொர்க்கமே தன் கையில் வந்ததென மகிழ்ந்து இந்நல்ல செய்தியை கூறிய நம் அன்னை பெறுவதற்குரிய சாவா மருந்தாகிய அமிழ்தத்தையே தினமும் உணவாக பெற்று இன்னும் பல்லாண்டுகள் இரவாத்தன்மையை பெற்றும் அவ்வாறு இறந்தாலும் மிகுந்த புகழை உடைய துறக்க உலகத்திலும் இன்பத்தை பெறுவாளாக, இந்த சொர்க்க உலகத்திலும் இன்பத்தை பெறுவாளாகன்னு சொல்லிட்டு குறுந்தொகை 83வது பாடலில் என நெஞ்சம் நெகிழ்ந்து வாழ்த்துகின்றாள். ஏதோ செவிலித்தாய் வந்து அமிழ்தத்தை பெறட்டும், அவள் சாவா அமிர்தமாகிய அந்த அமிர்தத்தை தினமும் சாப்பிட்டா அப்படி இறந்தால் கூட அவள் சொர்க்கத்துக்கு செல்லட்டும் அப்படின்ற மாதிரினா என்னென்னா தாய் எந்த செய்தின்னா தன் தலைவன் வந்து விரைவில் மனம் முடித்து கொள்வான் அப்படின்னு சொன்ன செய்தியை கேட்டு அங்கே தாயை அறநற்ற தாய் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பழிக்கிறா. இங்கே செவிலித்தாயை வாழ்த்துகிறாள். தலைவியின் வெறுப்பு. தாய் தன்னை வீட்டில் அடைத்து வைத்து எச்சரித்ததை தாங்க மாட்டாத ஒரு தலைவியின் துன்ப நிலையை தோழி உணர்ந்து அவளை தலைவனோடு உடன்போக்கில் போக்குகின்றாள். தலைவி உடன்போக்கில் சென்ற பின் தாய் தலைவியையும் தன் வீட்டில் இருந்த பொழுது அவளது ஒவ்வொரு செய்கைகளையும் ஆராய துவங்குகின்றாள். வாஞ்சையோடு அவளை தழுவி கொண்ட போது எனக்கு வியர்த்தது என்று கூறினாள். தலைவியின் அக்கூற்றால் நான் அவளை தழுவாது விட்டு இடம்பெயர்ந்து உறங்கினேன். அன்று தலைவி அவ்வாறு என் மீது வெறுப்புற்று கூறியதற்கான காரணம் தலைவன் மீது அவள் கொண்ட தீராத அன்பு என்பது இன்றுதான் எனக்கு புரிகின்றது என தனக்கு தானே கூறிக்கொள்கின்றாள். மகளின் மீது வெறுப்பு கொள்கிறாளாம் தாய். ஏன்னா நான் வந்து அவளை அணைக்கும் தோறும் அவள் வந்து என்ன பண்ணுறா, வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடா. அதுக்கான காரணம் வந்து இன்றைக்கி தான் தெரியுது. ஏன்னா என் மேலே வெறுப்பாக இருந்திருக்கா, தலைவன் தான் அவளோட வெறுப்புக்கான காரணம், என் மேல் வெறுப்பு காட்ட தலைவன் தான் காரணம் அப்படின்றது இன்றைக்கி தான் புரியுதுன்னு சொல்லிட்டு தலைவி உடன்போக்கு சென்ற காலத்தில் மகளை பற்றி தாய் வந்து சொல்கிறா. முடிவுரை. சங்க இலக்கியங்களில் தாய் மகளின் பாசமான உறவு என்பது அரிதாக காணப்பட்டாலும் தாய் மகளின் முரணான உறவே அதிகமாக காணப்படுகின்றது. தனக்கும் விதையென விழுந்த ஒன்றுக்கு ஊன் கொடுத்து தனக்குள் விதையென விழுந்த ஒன்றுக்கு ஊன் கொடுத்து உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து வெளியுலகிற்கு கொண்டு வந்து மகளென அதை சீராட்டி பாராட்டி அன்னை வளர்க்கின்றாள். அன்னையின் முந்தானையை பிடித்தே வளர்ந்த மகள் பருவ வயதை அடைந்தவுடன் ஓர் ஆடவன் பால் காதல் கொண்டு உயிருக்கு அமிழ்தமென இருந்த அன்னையை மறந்து துறந்து அவனே பெரிதென நினைத்து அவனோடு அருவி ஆடலில் தாய் கண்டு அலர்மிகும் என அவளை எச்சரித்து பின் மகளின் துன்பம் தன் துன்பம் என எண்ணி தன் வீட்டாரிடம் பேசி மனம் முடித்து வைக்க எண்ணும் பொழுது ஊரார் அலர் உரைக்க
தலைவனோடு உடன்போக்கில் சென்று விடுகின்றாள். தலைவனோடு உண்டான நட்பினால் அன்னையை அறமற்றவள் நரகத்திற்கு செல்லட்டும் என்றெல்லாம் முனிகின்றாள். எனினும் தாயுள்ளமானது அதையெல்லாம் பொருட்படுத்தாது அவள் உடன்போக்கில் சென்றபோது அவளை தேடி தேடி அலைந்து நோகின்றாள். தாய் மகள் என்ற அன்பான உறவு அவளுக்குள் தோன்றிய காதல் என்ற ஓர் உணர்வால் முரண்பட்ட உறவாக மாறுகின்றது. நன்றி, வணக்கம்.